யார் நம்முடைய தகப்பன்? ஆபிரகாம். பாருங்க, நம்ம உலக தகப்பன்மார்கள் நமக்கு இருக்கிறாங்க. கந்தசாமி நம்மளை பெற்றெடுத்துக்கலாம், மாரிமுத்து நம்மளை பெற்றெடுத்துருக்கலாம். உங்களுடைய உலக தகப்பன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பெயரை வச்சு ஆதார் கார்டு மாத்திரம்தான் வாங்க முடியும், ரேஷன் கார்டு மாத்திரம்தான் வாங்க முடியும், சர்டிபிகேட்ல அவங்க பேரை போட்டுக்கலாம், இன்சியலா அவங்களுடைய பேரை போட்டுக்கலாம். ஆனா அவரு தான் என்னுடைய தகப்பன், என்னை பெற்றெடுத்தவர் தான் தகப்பன் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களா இருப்பீங்க, உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களா இருப்பீங்க, நித்திய ஜீவனுக்கு அப்பாற்பட்டவர்களா இருப்பீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க வர முடியாது. ஆனால் நாம் மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம், நம் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தார், விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆக்கப்பட்டார். அப்போ அவருடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் பரலோக வாழ்க்கையை நமக்கு தருகிறார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார், உடன்படிக்கை நமக்கு கொடுக்கிறார். ஏனெனில் தேவ ஆராதனையும் உடன்படிக்கைகளும் கிருபைகளும் பரலோக ராஜ்யமும் நித்திய ஜீவனும் யாருடையது? ஆபிரகாமுடையதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய நீங்களும் தேவனை நீங்கள் விசுவாசித்தால், ஏனால் தேவன் முன்பாக நீங்கள் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தின் மூலமா தான் நீங்கள் நீதிமானாக்கப்பட முடியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்களாகி நீங்களும் ஆபிரகாமுக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறீங்க. ஏனெனில் முஸ்லிமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார். உலகம் முன்மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொன்னார். அப்போ முஸ்லிமா இருந்தாலும் இயேசுவை விசுவாசிச்சா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறி விடுகிறார்கள். இந்துவா இருந்தாலும் இயேசுவை விசுவாசிச்சா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறி விடுகிறார்கள். ஏனெனில் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கைகளை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் சகல ஆசீர்வாதமே தவிர ஆபிரகாமுக்கு வெளியே ஒரு மனுஷனுக்கும் இந்த தெய்வீக சுகமோ தெய்வீக ஆசீர்வாதமோ கிடைக்காது. ஏனெனில் ஆபிரகாம் ஒருத்தனை மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு தான் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் மாத்திரமே வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன இருக்குது? சுகம் இருக்குது. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சகல நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. இயேசு யாருக்காக பிறந்தார்? ஆபிரகாமினுடைய சந்ததியை மீட்டெடுக்கும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்போ நீங்க ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருந்தால் இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்க சுகமும் பலனும் உடையவர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். இல்லைங்க, நான் உலக தகப்பனுக்கு மாத்திரம் நான் எனக்கு ஆபிரகாம் எனக்கு தகப்பனா வேணாம், நான் ஆபிரகாம தகப்பனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சுகம் கிடைக்காது, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது, உங்களுக்கு மீட்பு கிடைக்காது. ஏனெனில் விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியுமே தவிர விசுவாசம் இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆகவே நமக்கு விசுவாச தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாமா? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனுக்கும் ஈசாக்கின் தேவனுக்கும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? நம்முடைய தேவன் யாரு? எங்க யாருடைய தேவன் சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன். நம்ம கும்புற சாமியே எந்த சாமி? ஆபிரகாமுக்கு சாமி. ஆபிரகாமின் தேவனை தான் நம்ம கும்பிட வந்திருக்கிறோம். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவனா இருக்காரு. அந்த ஆண்டவரை தான் நீங்க கும்பிட வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா யாரு மூலியமா வரணும்? யாருடைய சந்ததியின் மூலமா வரணும்? ஆபிரகாமின் சந்ததியின் மூலமா தான் வரணும். அப்ப உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக பிறந்தவர்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி இல்ல.
ஆபிரகாமுக்கு யாரு பிறந்தா? ஈசாக்கு பிறந்தார்கள். ஈசாக்கு யாரை பெற்றெடுத்தா? யாக்கோபு ஏசாவை பெற்றெடுத்தாங்க. யாக்கோபு 12 கோத்திரத்தை பெற்றெடுத்தாங்க. இப்படிதான் சந்ததி வருகிறது. இப்ப எபிரேயர்களுக்கு 12 கோத்திரம். இவர்கள் எல்லாருமே விசுவாசிக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கவில்லை என்றால் இவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்க முடியாது. சரீர பிரகாரமாக அவர்கள் பிறந்தாலும் அவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அல்ல. விசுவாசிக்கிறவர்களா இருக்கிற நாமளே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் தேவன், நம்முடைய தேவன் யாரு? ஆபிரகாமின் தேவன். இப்ப நாம் இயேசுவை விசுவாசிச்சா இப்ப நம்ம ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறி விடுகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு பலிக்கும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பலிக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசு ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போறாரு. ஒரு லேடி பிசாசினால கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளேன்னு சொல்லி ஆண்டவர் கட்டவள் தோறாரு. சரியா? சகையை பார்த்து சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான்னு சொல்றாரு. நாம் இந்த உலகத்துல பாவத்துல பிறந்திருக்கலாம், ஏழையா பிறந்திருக்கலாம், பிச்சைக்காரர்களா பிறந்திருக்கலாம், எப்படி வேணா நம்ம பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அவர் உன் சந்ததியின் மேல் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆவையும் ஊற்றுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, விசுவாசத்தின்படி அல்ல, சரீர பிரகாரமாக சார்ந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் யூதர்கள் இல்லையா? இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் போய் பாருங்க, யூதர்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக வாழுகிறார்கள்னு பாருங்க. அவர்கள் எல்லா விதத்திலையுமே ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நாடு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யாருங்கிறத தீர்மானிக்கிறது யூதர்களுடைய கையில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யூதர்கள் ஒரு நாட்டை சண்டை போட போயிட்டா ஜெயிக்காம வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப வெளிப்பிரகாரமாக பைபிள் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருப்பாங்க. அப்போ இஸ்ரவேல் நாட்டு மக்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அல்ல, சரீர பிரகாரமா தான் அவங்க பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப சரீர பிரகாரமாக பிள்ளைகளா இருக்கக்கூடிய அவர்களே அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாமளே உண்மையான பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர்களை காட்டிலும் நாம் அதிகமான ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அவர்களிடத்தில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது. மாம்சத்தின் படி பிறந்தவர்கள் யாரும் ஆபிரகாமுக்கு குமாரர்களாக மாற முடியாது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஈசாக்கு எப்படி பிறந்தார் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்கு ஆபிரகாம் 100 வயதா இருக்கும் போது, சாரால் 90 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்தது. அப்போ அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, என்னுடைய சரீரம் செத்து போன எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்றாங்க. ஆபிரகாமும் சொல்றாரு, சரீரம் செத்து போன எனக்கு சுகம் உண்டாகுமோ என்று சொல்றாரு. அப்போ ஆபிரகாமினாலையும் ஈசாக்கு பிறக்கல, சாரால்னாலையும் பிறக்கல. எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அது போலதான் ஈசாக்கும் விசுவாசத்தினாலே பிறந்தார். அப்போ நாம் மாம்சத்தினாலே பிறக்கவில்லை, ரத்தத்தினாலே பிறக்கவில்லை, விசுவாசத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க காண முடியாது. அப்போ ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஆவியினாலே பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எதுல பிறந்திருக்கிறீங்க? ஆவியில பிறந்திருக்கிறீங்க, மாம்சத்துல பிறக்கல. நீங்க மாம்சத்துல பிறந்தீங்க, ஆனால் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தாச்சு. இப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இப்ப நீங்க ஸ்பிரிட்ல பிறந்துட்டீங்க. நீங்கள் ஸ்பிரிட்ல பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆசீர்வாதத்திலே நீங்கள் பிறந்து விட்டீர்கள், நீங்கள் செழிப்பிலே பிறந்து விட்டீர்கள்.
நீங்கள் ஆவியில பிறந்துட்டீங்க அப்படின்னா ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்கும் ஆபிரகாமினுடைய வாக்கு தத்தங்களுக்கும் நீங்கள் பிறந்து விட்டீர்கள். அதற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இப்போ உங்க வாழ்க்கையில குறை என்பது இருக்காது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் ஏதோ உற்சாகப்படுத்திட்டு போகிறதுக்காக வரல, ஏதோ பொய்ய சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஏதோ வந்தோம் ஸ்டாலின் சொல்ற போது ஏதோ மாங்காய் புழுத்ததோ வாய் புழுத்ததோன்னு சொல்றதுக்காக வரல. சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். விசுவாசிங்க, நம்புங்க, தெரிலன்னா கத்துக்கோங்க. ஏதோ இல்லாத பைபிள் இல்லாத காரியத்தை நான் சொல்லல. நீங்க இப்ப ஆவியில பிறந்திருக்கிறபடினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். வெறும் ஆபிரகாமுக்கு மாத்திர பிள்ளைகளாக மாறல, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். சுதந்திரவாளியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அப்ப என்னன்னா, நான் பிறந்த உடனே எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிருச்சு. ஆவியில எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிருச்சு. ஆசீர்வாதங்கள் ஆக்டிவேஷன் ஆயிருச்சு, செழிப்பு ஆக்டிவேஷன் ஆயிருச்சு, ஐஸ்வர்யம் ஆக்டிவேஷன் ஆயிருச்சு, சகல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஆக்டிவேஷன் ஆயிருச்சு. நம்ம எந்த சூழ்நிலையிலும் நாம் குறைவுபட்டு போக மாட்டோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை மேய்த்து செல்கிறபடினா எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் என்னை நடத்துகிறபடினா நான் கடன்காரனா மாற மாட்டேன். அவர் என்னை நடத்துகிறபடினால் நான் வியாதிக்குள்ளாக நான் வாழ மாட்டேன், நான் கட்டுகளுக்குள்ளாக வாழ மாட்டேன், நான் பிரச்சனைகளுக்குள்ள வாழ மாட்டேன். ஏன்னா என்னை விடுதலையாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது ஆபிரகாமை நோக்கி பாரு அப்படிங்கிறது. வேதாகமம் ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமை, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாரு, உன்னை பெற்றெடுத்த சாராளை நோக்கி பாரு. யார பார்க்கணும்? பிசாச பார்க்கணுமா ஆபிரகாமை பார்க்கணுமா? நிறைய பேர் பிசாசை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிசாசு எந்த சந்தல வர போறான்னு தெரியல. எங்க வீட்டு கட்டில் சந்தில பிசாசு இருக்குது, அவன் ஜெய்வனம் பண்ணிட்டான், இவன் சூனியம் பண்ணிட்டான். பிசாசை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க, அல்லது பிரச்சனை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க, அல்லது சூழ்நிலை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் யாரை பார்க்க சொல்றாரு? ஆபிரகாமை நோக்கி பாருங்கிறாரு. சூழ்நிலையை பார்க்கிற அம்மாவே, ஐயாவே, என்ன யாரை பார்க்கணும்? ஆபிரகாமை நோக்கி பாருங்கிறாரு. 2 எடுத்துக்காட்டு பைபிள்ல 2 எடுத்துக்காட்டு இருக்குது. வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இருக்குது, வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழக்கூடாதுன்னு எடுத்துக்காட்டு இருக்குது. 2 எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தங்களாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாம ஆண்டவர் நோக்கி பாருன்னா வாழ்ந்தா ஆபிரகாம் மாதிரி வாழு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு நாம பார்க்கணும்? ஆபிரகாம் மாதிரி வாழக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, வாழ்ந்த ஆபிரகாம் மாதிரி வாழு. இந்த உலகத்துல ஆபிரகாம் மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை, ஆசீர்வாதங்களை, கிருபையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர் கொடுக்காம இருந்தா நோக்கி பாருன்னு சொல்ல மாட்டார். ஆபிரகாம் மாதிரி வாழ முடியும், பாசிபிள் தான். அது கூடாத காரியமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆபிரகாம் மாதிரி நம்மளால வாழ முடியும் அப்படின்னு அவரு சித்தம் கொண்டிருக்கிறபடினால அவரை நோக்கி பாருங்கிறாரு. சரியா? அப்ப யாரை நோக்கி பார்க்கணும்? ஆபிரகாமை நோக்கி பார்க்கணும். யார மாதிரி வாழக்கூடாதுன்னா ஆபிரகாமின் பிள்ளைகளை மாதிரி வாழக்கூடாது. ஆபிரகாம் எல்லாத்திலுமே விசுவாசமா வாழ்ந்தாரு. ஆபிரகாம் எல்லாத்திலுமே ஐஸ்வர்யம் உள்ளவனா வாழ்ந்தாரு. ஆபிரகாம் எல்லா சூழ்நிலைகளையும் பாசிட்டிவா கையாண்டாரு. அப்போ அவரை நம்ம பார்த்து காப்பி அடிக்கணும், அவரை மாதிரி நம்ம வாழணும். ஆனா யார மாதிரி வாழக்கூடாதுன்னா இஸ்ரவேல் மக்களை மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அவிசுவாசமான கண்கள் தான், அவிசுவாசமான பேச்சு தான். எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே தான் இருப்பானுங்க. எங்களை கொண்டு வந்து எதுக்கு எங்களை சாவடிக்கிறீங்க ஆண்டவரே? வனாந்திரத்துல கொண்டு வந்து சாகடிக்கிறீங்களே, கோவட்டி காயும் கீரியும் நாங்க எகிப்துல சாப்பிட்டுட்டு இருந்திருப்போமே, இங்க கொண்டு வந்து சாவடிக்கிறீங்களேன்னு சொல்லி நெகட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நெகட்டிவா பேசியிருந்தாலும் ஆபிரகாம் மேல் வைத்த கிருபையின் நிமித்தம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை இஸ்ரவேலுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக உதவி செய்தாரே தவிர அவங்களுடைய நிமித்தம் அவங்க என்ன பண்ணல, அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அப்போ 2 எடுத்துக்காட்டு இருக்குது நமக்கு. ஒன்று ஆபிரகாம் மாதிரி வாழணும், இன்னொன்று ஆபிரகாமினுடைய பிள்ளைகளை மாதிரி வாழக்கூடாது. அப்ப நம்ம ஆபிரகாம் மாதிரி வாழ முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி அவர் அப்ரோச் பண்ணாரோ, கடவுளை எப்படி அப்ரோச் பண்ணாரோ, அது மாதிரி ஆபிரகாம், நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல நம் கடவுளை அப்ரோச் பண்ணக்கூடியவர்களா இருந்தால்
ஆபிரகாம் மாதிரி அல்ல, ஆபிரகாமுக்கு மேலாக நம்மளால வாழ முடியும் என்பதை தேவன் நமக்கு இந்த காலை நேரத்துல சொல்லி கொடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நீ யாரு வீட்டு பையன்பா? நான் கந்தசாமி பையன்பா, மாரிமுத்து பையன்பா அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அட மாரிமுத்து பையனா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது அந்த பிளாஷ்பேக் ஒன்றும் போகாது, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா யாரு வீட்டு பையன்பா? நான் ராஜராஜ சோழன் பையன்பா அப்படின்னு ஒன்னே என்ன ஞாபகம் வரும்? உட்காந்து யோசிப்பாங்க. அப்ப ராஜராஜ சோழன் வீரனா இருந்தான், சூரனா இருந்தான், இந்த நாட்டை கைப்பற்றினா, அது பண்ணுனா, அப்ப அவன் பயங்கர பலசாலியா இருந்தான். அப்ப இவனும் பலசாலியா இருப்பான். எப்படி ராஜராஜ சோழனை எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரிதான் அவனுடைய பேர பசங்களையும் பார்ப்பாங்க. ஆனா அவன் வந்து அப்படி இருக்க மாட்டான். ஆனா ராஜராஜ சோழன் எப்படியாக இருக்கிறான் என்பதை அவங்களுடைய மனசுக்குள்ள வருகிறபடினால் அதே சுபாவத்தை அவனுடைய பேர குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்கவர்களாக இருப்பாங்க. இப்ப நாம வந்து உலக தகப்பன்மாரனுடைய பேரை சொல்றேன். இப்ப யார் வீட்டு பையன்பா? நான் நடேசு வீட்டு பையனா ஒன்னும் கிக்கு இருக்காது அதுல. ஏன்னா என்னை பெற்றெடுத்த தகப்பன் விசுவாச வாழ்க்கை வாழல. என் பெற்றெடுத்த தகப்பனுக்கு உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கையோ தேவனுடைய ஆராதனையோ வாக்கு தத்தங்களோ எதுவுமே எங்க அப்பாவுக்கு கிடையாது. எங்க அப்பா ஏதோ வாழ்ந்தாரு, சாப்பிட்டாரு, செத்து போயிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவருனால எனக்கு என்ன செய்ய போறது? என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போறது கிடையாது. ஆனால் என் ஆவிக்குரிய தகப்பன், என்னை பெற்றெடுத்தவர் யாரு? ஆபிரகாம். நம்மளை பெற்றெடுத்தவர் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. நம்மளை பெற்றெடுத்தவர் ஆபிரகாம். அப்ப அந்த ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னு என்ன ஞாபகம் வரணும்? ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்? பிச்சைக்காரரா வாழ்ந்தாரா? ஓட்டாண்டியா வாழ்ந்தாரா? இல்ல. எப்படி வாழ்ந்தாரு? ஐஸ்வர்யம் உள்ளவரா வாழ்ந்தார், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். ஆபிரகாம் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவராக இருந்தார், நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாக இந்த உலகத்துல வாழ்ந்தார். அப்ப அவரால் வாழ முடியும் அப்படின்னா அப்ப ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாலையும் அவரை போல வாழ முடியும். ஆமென். ஆபிரகாம் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப ஆபிரகாமினுடைய பிள்ளைகளும் அப்படி வாழ்வதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன் தாயாகிய சாராளையும் நோக்கி பார் அப்படின்னு சொல்றார். எத்தனை பேர் நோக்கி பார்த்துருக்கிறீங்க? நோக்கி பார்க்காதவர்களா இருந்தீங்கன்னா இனிமே மாறிடுங்க, இனிமே திருந்திருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, இல்லையா? இனிமே நடந்து முடிஞ்ச காரியத்தை பத்தி யோசிக்காதீங்க. யாரை பத்தி பார்க்கணும்? ஆபிரகாமை பத்தி பார்க்கணும். ஆபிரகாமை நோக்கி பாருங்க. என் தகப்பன் உங்க ஆள் மனசுல போய் ரெஜிஸ்டர் ஆயிடணும். தூங்கும் போது கூட எழுப்பி கேட்டவன் தகப்பன் யாருப்பான்னா ஆபிரகாம்னு சொல்லணும். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி யாருப்பா உங்க அப்பான்னு உங்க அப்பா பேர் சொன்னீங்க, எனக்கு அப்பா பேர் கந்தசாமின்னா நீங்க இன்னும் என்ன செய்யல? கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இன்னும் நீங்க செட் ஆகலன்னு அர்த்தம். போய் உள் மனசுல என்ன ஆயிடணும்? ரெஜிஸ்டர் ஆயிடணும், இல்லையா? நீங்க ஓட்டு போட போகும்போது கூட அவங்க அப்பா யாருன்னு கேட்டா ஆபிரகாம்னு சொல்லணும் நீங்க, சரியா? அல்லேலூயா. இந்த உள் மனசுல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு வகையான மயக்க மருந்து கொடுத்து அவங்க கிட்ட கேட்பாங்க. ஆள் மனசுல இருந்து பேசுவாரு. சிலர்லாம் போதை போட்டா உளருவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த அந்த மெடிசன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உள் மனசுல இருந்து அப்படியே சொல்லுவாங்க. அப்படி வந்து அந்த மாதிரியான மெடிசன் கொடுத்து உங்க அப்பா யாருப்பா அப்படின்னு நீங்க மயக்கத்துல இருந்தாலும் யார பேர் சொல்லணும்? ஆபிரகாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து இப்ப வந்து ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்கு நீங்க பாத்திரவனாக நீங்க மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க எழுப்பி யாருப்பா உங்க அப்பான்னு கேட்டு வேற ஒரு பேர் சொன்னீங்கன்னா அப்ப இன்னும் நீங்க என்ன பண்ணல? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ ஆஸ்வாதமான வாழ்க்கைக்கோ நீங்க இன்னும் செட் ஆகலன்னு அர்த்தம், சரியா? அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா அவர் விசுவாச தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா விசுவாசத்துக்கு தான் எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்களே தவிர அவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கோ அவர் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தாரு அப்படிங்கறத எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர் எல்லாத்தையுமே சூழ்நிலைகளை சாதகமா கையாண்டாரு அப்படிங்கறத எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துப்பாங்கன்னா விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டா எடுத்துப்பாங்க. அதுவும் எந்த விசுவாசம் அப்படின்னா ஈசாக கொண்டு போய் பலி கொடுத்தான். அது மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். உங்க பையனை பலி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டு கேட்க போறதும் கிடையாது. உன் பையனை கூட்டிட்டு வந்து பலி கொடுப்பா
அப்படின்னு கேட்க போறது இல்ல. உங்க பையனை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே ஆண்டவர் உங்களையும் உங்க பசங்களையும் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் விசுவாசத்தை மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா விசுவாசத்தை பேசுற ஆளுங்க விசுவாசத்தின்படி வாழ மாட்டாங்க, சுயத்தின்படி தான் வாழ்வாங்க. ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறார்? விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக்கப்படுறாரு. ஆனா இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுறதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க அந்த டீச்சிங்கை கேட்டுட்டே இருக்கிறதுனால நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்க, உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேலத்துல நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. நீங்க மற்ற சர்ச்சுக்கு போய் பாருங்க, ஏதோ சங்கீதத்தை எடுத்து படிச்சுட்டு அவங்க பாட்டு ஏதோ ஒண்ணு பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கிருபனை என்னன்னு தெரியல, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியல, விசுவாசம்னா என்னன்னு தெரியல, ரட்சிப்பு என்னன்னு தெரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ அவங்க வந்தாங்க, 2 வசனத்தை படிச்சாங்க, 2 வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க, கேட்டாங்க. அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பண்ண போறதில்ல, வாழ்க்கை ஆஸ்வதமா இருக்க போறது கிடையாது. ஒரு வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னு வைங்களேன், வேதாகமம் தான் நமக்கு முக்கியம். எது முக்கியம்? இந்த ஆசீர்வாத டிவியில பிரசங்கம் பண்றது முக்கியம் அல்ல, நம்பிக்கை டிவியில பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல. எது முக்கியம்? வேதாகமம் முக்கியம். எது முக்கியம்? வேதாகமம் முக்கியம். ஊழியக்காரர் சொல்லிட்டாரு எனக்கு தெய்வ வாக்கு அப்படின்னு மாறிடக்கூடாது. எது தெய்வ வாக்குன்னா வேதாகமம் தான் நமக்கு தெய்வீக வாக்கு. அப்போ இந்த வசனத்தின்படி நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சரியா தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆனா அதே வசனத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே வசனம் உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். இன்னைக்கு நியாயப்பிரமாண பிரசங்கியார்களும் எதான் எடுத்து பிரசங்கம் பண்றாங்க, இந்த வசனத்தை வச்சுதான் பிரசங்கம் பண்றாங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா இதே வசனத்தை வச்சுதான் நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா நம்ம பார்க்கிற பார்வை தான் வித்தியாசமா இருக்குது, நம்ம யோசிக்கிற யோசனை தான் வித்தியாசமா இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு வேதாகம அறிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது, ஃபேஸ்புக் வரல, யூடியூப் வரல, டிவி வரல, எதுவுமே வரல. அப்ப வெறும் வேதாகமத்தை மட்டும் படிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஃப்ரெண்டான போதனைகள் வந்துருச்சு இந்த உலகத்துல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இலவசமா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். யாரோட பாஸ்டரா மாறிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இப்போ. அப்ப எல்லாருமே உங்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வஞ்சிக்கிற ஆவி நிறைய வந்துருச்சு. என்ன ஆவி? வஞ்சிக்கிற ஆவி. யாரு மூலியமா வஞ்சிக்கிறான்? பிசாசு. பிரசங்கம் பண்ற ஆளுங்க மூலியமா வஞ்சிக்கிறான். வசனத்தை மாத்திடுறாங்க. வசனத்தை தவறா போதிக்கிறதுனால உங்களுடைய இருதயம் என்ன ஆயிருது? இருள் அணிஞ்சு விடுகிறது. அதனால பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. டிவியில பிரசங்கத்தை கேட்கறத விட நிறைய வேதாகமத்தோட பைபிள் நேரத்தை செலவு பண்ணுங்க. ஓகேவா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க எங்க சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்குறீங்க, என் பிரசங்கத்தை நீங்க கேட்குறீங்க. என் பிரசங்கம் தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்ல வரல, நான் தான் கரெக்டா பிரசங்கம் பண்றேன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஏதோ கொஞ்சம் சத்தியத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சொல்லி கொடுக்குறேன். சத்தியத்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். இங்க உட்காந்து நீங்க சத்தியத்தை கேட்டுட்டு நீங்க டிவியில போய் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா நான் பண்ற பிரசங்கத்துக்கும் அவங்க பண்ற பிரசங்கத்துக்கும் டோட்டலி டிஃபரன்ஸா இருக்கும். நான் சொல்றதுக்கும் அவங்க பிரசங்கம் பண்றதுக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த உலகம் எதுக்குள்ள வரலன்னா கிருபைக்குள்ள வரல, இந்த உலக விசுவாசத்துக்குள்ள வரல, இந்த உலக ரட்சிப்புக்குள்ள வரல. அவங்க தேவனை அறிந்திருக்கிறார்களே தவிர அவங்க என்ன செய்யல, ரட்சிப்புக்குள்ள வாழல. அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்க. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து படிக்கலாம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே
தெற்கே இருந்து பெத்லகேம் மற்றும் பெத்லகேமுக்கு ஆயுமுக்கு நடுவாக தன் முன்பாக கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கியதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே அந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. கவனிங்க, அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்துச்சு. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள பெரிய சீமானாக இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் மிருக ஜீவன்களும் உடைய சீமானா இருந்தான். ஆபிரகாம் சீமானாக இருந்தால் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்க, சீமானா இருக்கணுமா, பிச்சைக்காரனா இருக்கணுமா? எங்க அப்பா கோடீஸ்வரங்க, ஆனா நான் பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல. எங்க அப்பா கோடீஸ்வரன் அப்படின்னா நானும் யாரு? கோடீஸ்வரன். எங்க அப்பா சீமான்னா, எங்க ஆபிரகாம் அப்பா சீமான் அப்படின்னா நான் யாரு? சீமான். சீமானா இல்லையா? எங்க நாம் தமிழர் கட்சி சீமான் இல்லைங்க, அந்த சீமான் இல்ல. நான் சொல்ற சீமான் யாரு? சீமான் என்ன அர்த்தம்? செல்வ செழிப்பா இருக்கிற ஆளு, சரியா? எல்லாத்துலயும் நிறைவா இருக்கிற கூடிய ஆளு தான் சீமான். ஆபிரகாம் அப்படி இருந்தார். வேதாகமம் சொல்லுது அவன் ஒருவனா இருக்கையில். எப்படி இருந்தானா? அவன் பைபிள் தெளிவா சொல்லுது அவன் ஒருவனா இருக்கையில். நிறைய பேர் சொல்றாங்க, என் மாமா மச்சான் மட்டும் எனக்கு உதவி செஞ்சிருந்தா நான் டாப்ல வந்திருப்பேங்க, ஆடி போய் ஆவணி வந்தா நான் டாப்ல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நான் மட்டும் பணக்கார குடும்பத்துல நான் பிறந்திருந்தேன்னா, எனக்கு மட்டும் அவங்க உதவி செஞ்சிருந்தா நான் சூப்பரா வந்திருந்திருப்பேன். கண்டிப்பா சூப்பரா வந்திருக்க மாட்டீங்க. பாத்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இந்த சம்பவம் நடக்காம இருந்திருந்தா, எனக்கு மட்டும் இந்த ஆபத்து நேரிடாம இருந்திருந்தா, என் வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடந்திருக்கும், நான் சூப்பரா இருந்திருப்பேன், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும், நான் அப்படி இருந்திருப்பேன், நான் இப்படி இருந்திருப்பேன், இப்படியே பெருமை பீத்திட்டு தெரிவாங்க. கூட என்னைக்கு என்னமே ஒண்ணுமே தழும்பாது. இந்த அறக்குறையா இருக்கக்கூடிய ஆளுங்க தான் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? இப்படியாவே பேசிட்டே இருப்பாங்க, நமக்கு தலைவலி தான் உண்டு பண்ணுவாங்க. ஆபிரகாமுக்கு எந்த மாமா மச்சான், எந்த சித்தப்பன் பெரியப்பா, எந்த சொந்தக்காரங்க உதவி செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்ற முதல் கட்டணம் என்ன தெரியுமா? உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டுட்டு நீ நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார். ஏன் போன்னு சொன்னார்னா, அவங்க சொந்தக்காரங்களோடு கூட ஆபிரகாம் இருந்திருந்தா அவன் ஆசீர்வாதமாய் வருவதை அவர்கள் தடுத்து நிறுத்தியிருப்பார்கள். ஏனெனில் ஆபிரகாம் தேவனை நம்பாமல், தேவனை டிபெண்ட் பண்ணாமல் மனுஷனை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பான். அப்படி மனுஷனை டிபெண்ட் பண்ணி இருந்திருந்தா அவன் பெரிய சீமானாக வந்திருக்க முடியாது. அப்ப நான் சொல்றேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை நீங்க சொல்றீங்களா? அதுதாங்க நல்லது, ரொம்ப சந்தோஷம். அதை நல்லபடியா ஏத்துவாங்க. எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, எனக்கு பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாதுன்னு சொல்றீங்களா? அப்ப நிச்சயமா சொல்றேன், நீங்க வெள்ளியும் பொண்ணும் உள்ள பெரிய சீமானாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஆமென். ஆனா எனக்கு உதவி செய்யறதுக்கு என் மாமா இருக்கிறான், எனக்கு மச்சான் இருக்கிறான், எனக்கு அண்ணன் இருக்கிறான், எனக்கு தம்பி இருக்கிறான்னு சொல்லி நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, யார நீங்க நம்பிட்டு இருந்தீங்களோ அவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக உங்க காலை வாரி விடுவாங்க. காலை வாரி விடுறது மாத்திரம் அல்ல, பயங்கரமா வலிக்கிற மாதிரி உங்க காலை வாரி விட்டுருவாங்க. நீங்க எந்திரிக்கவே முடியாது. கால் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்திரிக்க முடியுமா? எந்திரிக்க முடியாது. அப்போ உங்க சொந்தக்காரங்களை எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாகவே இருக்க முடியாது. வேதாகமம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள மனிதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில். எப்படி? ஒருவனா இருக்கையில் அவன் பரதேசியாக இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறான். அப்ப ஆபிரகாமுக்கு வராத சோதனையா உங்களுக்கு வந்துருச்சு? ஆபிரகாம் பஞ்சம் ஆயிடுச்சு, அங்க வேலை கிடையாது, அங்க பொழப்பு நடத்துறதுக்கு ஜாப்பு கிடையாது, பிசினஸ் கிடையாது. இப்ப என்ன பண்றது? அப்ப கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம போய் எகிப்துல கொஞ்ச நாள் போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஆண்டு உங்ககிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, மகளே நீ அன்னதானப்பட்டிக்கு போனீங்கன்னா
நான் அந்த இடத்துல உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உடனே நீங்களும் என்ன பண்றீங்க? அந்த தேசத்துக்கு வர்றீங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே இல்லை. பாலுந்தேன்னு ஓடக்கூடிய தேசம்னு சொன்னாரு ஆண்டவர், உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னாரு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு டாடா பாய் காமிச்சிட்டு கிளம்பிடுவீங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிடுறாரு? எகிப்து தேசத்துக்கு போறாரு. அங்க போய் கொஞ்ச நாள் பொழப்பு நடத்தலான்னு போறாரு. அங்க போகும்போதே இவருடைய கண்ணுக்கு, இவருடைய அறிவுல மூளையில ஓடுது, என் பொண்டாட்டி வேற கொஞ்சம் அழகா இருக்கிறா. ஏன்னா அவனுங்களாம் எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய ஆளுங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, நம்மள மாதிரி இருப்பாங்க. சரியா? ஆனா ஆபிரகாம் சந்ததியெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி இருப்பாங்க. அரபிக்காரங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஊர் முஸ்லீம் எல்லாம் டுபா ஊர் முஸ்லீம், அவங்க மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா கலர் இல்லை. ஆனா நம்மளை விட கொஞ்சம் கலரா தான் இருக்காங்க. அவங்க அரபி கண்ட்ரியில போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முஸ்லீம் பெண்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பியூட்டியா இருப்பாங்க. அப்ப சாரல் ரொம்ப பியூட்டியா இருந்திருக்காங்க. இப்ப ஆபிரகாமே நினைச்சிருக்காரு பாருங்க, ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவனுடைய பொண்டாட்டி பயங்கர அழகா இருந்திருக்காங்க. அப்போ ஆபிரகாமுக்குள்ளேயே ஒரு எண்ணம் உண்டாகுது, இவ வேற கொஞ்சம் அழகா இருக்கிறா, அந்த ராஜா ஆசைப்பட்டுட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் கிறுக்குத்தனமா யோசிச்சு நீ தங்கச்சின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? அங்க போன உடனே அவங்க மனைவி நிமித்தம் என்ன செய்யறான்? ஆபிரகாம் கிட்ட எப்படியோ இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்ப போகும்போது எவ்வளவு வயசு? ஒரு 45 வயசு இருக்கும் அந்த மாமலைக்கு, சாராளுக்கு 45 வயசு இருக்கும். அவளை கல்யாணம் பண்றதுக்கு இந்த ராஜா ஆசைப்படுறாரு. உடனே வாயில சொல்லல, சன்மானம் கொடுக்குறாரு. வெள்ளி பொண்ணு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சுக்கோப்பா, சன்மானமா வச்சுக்கோன்னு வாங்குறாரு. சரின்னு கொடுத்தது ஏன் வேணான்னு சொல்லணும் என்ன பண்றாரு? ஆபிரகாம் வாங்கிட்டாரு. கடைசிட்டு தான் சொல்றாரு, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண போறேன். ஆபிரகாமுக்கு நியூஸ் வரல. நைட்டு என்ன ஆகுது? ஆண்டவர் பாடா படுத்து எடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்றாரு, நீ அடுத்த மனைவி மேல போய் நீ ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கடவுள் என்ன வருது? யோசனை வருது, பிரச்சனை வருது. உடனே அவன் காலையில, ஏப்பா உன் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தா நான் ஆசைப்பட்டுருப்போமா, நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணிரு, கிளம்பிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அப்ப கொடுத்த சன்மானத்தை, வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாடு இதெல்லாத்தையும் நீயே என்ன பண்ணிரு, கொண்டு போயிரு, என்கிட்ட என்ன பண்ணாத, கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப பாருங்க, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பிளப்பு நடத்த இடமே, அந்த இடத்துல தகுதியே இல்லாம இருந்திருந்தாலும் அவன் யாரை நம்பி போறான்னா ஆண்டவரை நம்பி போறான். அவனுக்கு உறுதுணை யாரு? ஆண்டவர். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இருந்தபடினால் வேற ஒரு மனிதன் மூலமாக ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நீங்க ஆபிரகாமினுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். ஆபிரகாம நம்பாதீங்க. ஆபிரகாம நம்ப கூடாது. யாரை நம்பணும்? ஆண்டவர் நம்பணும். ஆபிரகாம் யாரை நம்பினாரு? ஆண்டவர் நம்பினார். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரை நம்பணும்? ஆண்டவர் தான் நம்பணும், ஆபிரகாம நம்ப கூடாது. என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம நோக்கி பாருங்கிறாரு, அவரை மாதிரி வாழ்ன்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரை பார்க்கணும்? ஆபிரகாம பார்க்கணும். ஆனா யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். அப்போ ஆபிரகாமுக்கு பிரச்சனை வரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கடன் வாங்குறாரா? அப்பா பெரியப்பட்ட போறாரா? இஸ்ரேல் நாட்டுக்கு வந்துட்டாரு, திரும்ப சொந்த ஊருக்கு போனாரா கேக்குறேன். போகல. யாரை நம்பினாரு? ஆண்டவரை நம்பினார். ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பெற்றவங்க என்ன அட்வைஸ் பண்ணி அமைச்சிருந்தாங்க, பாருப்பா, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் பாடா இருந்தாலும் உபத்திரவமா இருந்தாலும் இந்த பக்கம் என்ன பண்ணிடாத, வந்துடாத. அங்கேயே கண்ணீரை சிந்துட்டு அங்கேயே மூக்கசிலை சிந்தியை போட்டுட்டு அங்கேயே என்ன பண்ண, நீ பொழப்பு நடத்திடு அப்படிங்கிற மாதிரி விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வந்துட்டால், நான் இயேசுவின் பின்னே நான் செல்வேன், நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான், தெரிஞ்சுக்கலாம், பாடுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், உலகமின் பின்னா
சிலுவையின் முன்னா உலகம் என் பின்னா, சிலுவையின் முன்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இப்ப விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. வந்துட்டீங்களா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை போஷிப்பார், என்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்களா இல்லையா? ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. இப்ப விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? யாருக்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. இப்ப நான் ஊழியம் பண்ண வந்துட்டேன். இப்ப என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. நான் ஊழியம் பண்ண வந்துட்டேன். இப்ப ஊழியம் பண்ண வந்த பின்னாடி என்னை போஷிக்கிறது ஆண்டவர், வாடகை கட்டுறது ஆண்டவர், என்னை நடத்துறது ஆண்டவர், எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான். அவர் தான் டிபெண்ட் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் விசுவாச வாழ்க்கையை தொடங்கிட்டு நான் வாடகை கட்ட காசு இல்லைங்க, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நான் போய் இன்னொருத்த கை ஏந்துறேன்னா நான் இப்ப எதுக்குள்ள வரேன்? அவிசுவாசத்துக்குள்ள வரேன். நான் மாம்சத்துக்குள்ள என்டர் ஆயிட்டேன். இப்போ புரியுதுங்களா? அல்லேலூயா. போய் கையேந்துறது விசுவாச வாழ்க்கை இல்ல. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறது விசுவாச வாழ்க்கையே இல்ல. இப்ப நீங்க அநேக பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கலாம், அநேக சோதனைக்குள்ள இருக்கலாம், சரிங்களா? ஆனா என்ன பண்ணாதீங்க, உங்க பிரச்சனையை போய் அடுத்தவங்கிட்ட சொல்லாதீங்க. போய் அடுத்தவங்கள்ட்ட என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, யார்ட்டையுமே கேட்காதீங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். ஒரு ஊருக்கு போறீங்க, மெட்ராஸுக்கு புதுசா போறீங்க, சென்னைக்கு இங்க இருந்து சேலத்துல இருந்து கார்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன பண்ணுவோம், கேட்டு கேட்டு நம்ம போவோம். எப்படிங்க போறது? வெள்ளூருக்கு எப்படி போறதுங்க, சென்னைக்கு எப்படிங்க போறதுன்னு நம்ம கேட்டுட்டு போறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ரெண்டாவது டைம் போகும்போது ஈஸியா போயிடலாம் இல்லையா? அது மாதிரி ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேட்டு வாழ்ந்துட்டோம். ஆனா இனிமே கேட்காம வாழும் போது என்ன ஆகும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரல, அந்த அற்புதத்துக்குள்ள வரல, அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள வரல, அப்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஆசீர்வாதம் வரதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஆண்டரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது டைம் ஈஸியாக மாறிவிடும். சரியா? என்ன நடந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, திரும்பி. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் திரும்பி பார்த்தாரா? ஆபிரகாம் யார்கிட்டயாவது போய் கேட்டாரா? பைபிள் சொல்றது அவன் ஒருவனா இருக்கையில், ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் சத்தியம் உள்ளவரா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் மறைப்பாரோ? மறைக்க மாட்டாரு. அப்ப இங்க பாக்குறோம், லோத்து ஆபிரகாமோடு கூட ஒட்டிக்கிட்டு வந்தாரு. சரியா? ஆபிரகாமுடைய பிள்ளை கிடையாது லோத்து, அண்ணனுடைய மகன், சொந்த மகன் கிடையாது. அப்போ லோத்து எப்படி ஆஸ்வதிக்கப்படுறாரு அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, 5வது வசனம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமிகளை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. லோத்து சும்மா கூட ஒட்டிக்கிட்டு வந்தாரு. யாரோட கூட வராரு? ஆபிரகாமோடு கூட ஒட்டிக்கிட்டு வராரு. ஒட்டிக்கிட்டு வந்த மனுஷனே இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், உண்மையான பிள்ளைகளா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட முடியும், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க. இப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். யோசேப்பை பார்த்து அண்ணனுங்களுக்கு ஏன் பொறாம வந்துச்சு? யோசேப் என்ன பண்ணான்? ஜொலிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தான். அதனால அண்ணனுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பொறாம வந்துருச்சு. சரியா? நீங்க படிச்சீங்களோ படிக்கலையோ, இப்ப அது குவாலிஃபிகேஷன் கிடையாது. நான் MBA படிச்சேன் அதனால எனக்கு அது குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இப்ப எல்லாருமே ஆபிரகாமுக்குள்ள குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாறியாச்சு. இப்ப நீங்க எப்படி வரணும், எப்படி இருக்கணும்? நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல ட்ரெஸ் போடணும்.
நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். உலக மனுஷன் என்ன பண்றான்? உங்க வாழ்க்கையை பார்க்கறான், உங்க வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்க்கறான். நாம் என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஆபிரகாமினுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் காட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாருன்னா, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெஸ்டா இருந்தார். கடவுளோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் அவருக்கு பெஸ்டா இருந்துச்சு. அவரு எகிப்து தேசத்துல, அதாவது ஆரான்ங்கிற ஊர்ல இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வருகிற போது அவர் வந்தோன்னு என்னதான் பண்றாரு? ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை பண்றார். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அவருடைய முயற்சி அல்ல, அவருடைய உழைப்பு அல்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவருடைய விசுவாசம். தேவனோடு கூட இருந்த ஐக்கியம்தான் அவனை பெரிய செல்வ செழிப்பாக சீமானாக கொண்டு வந்தது. நீங்க இஸ்ரேல் நாடு வந்து இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னா அது காரணம் என்ன? அவங்களுடைய உழைப்பு அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. பாதி நாள் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கான், சர்ச்சில் தான் ஆராதனை பண்றான், பாதி நாள் தான் வேலை செய்யறான். ஆனா அந்த நாடு ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா இந்த நாட்டுல பகல் ஷிஃப்ட்டும் பாக்குறான், நைட் ஷிஃப்ட்டும் பாக்குறான். வருஷத்துக்கு 365 நாள்னா 365 நாளுமே வேலை பார்க்கறான் நம்ம ஊர்ல. ஆனா நம்ம நாடு ஆசீர்வாதமா இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம நாடு எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு வேலைக்கு போனாலும் நம்ம நாடு ஆசீர்வாதமா இல்ல. ஆனா அந்த நாடு கடவுளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறபடினால் அந்த நாடு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்போ ஆபிரகாம் வந்து கடினமா உழைச்சாரான்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கடினமா உழைக்கவே இல்லை. நீங்களா கடினமா உழைச்சாருன்னு சொல்லுவீங்களா? பைபிள்ல போட்டிருக்கா? இல்ல. ஆபிரகாம் சுய முயற்சியினாலே ஆசீர்வதிக்கப்படவில்லை, தேவனுடைய முயற்சியினால தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவர் எதுல பெஸ்டா இருக்கிறாருன்னா, கடவுளுடைய ஐக்கியத்துல அவர் பெஸ்டா இருக்கிறாரு. அல்லேலூயா. மாம்சத்துல பிறந்தவன் சரீர பிரகாரமா முயற்சி செய்யணும், ஆவியில பிறந்தவன் விசுவாசத்துல முயற்சி செய்யணும். இப்போ நீங்க வந்து செல்வ செழிப்பா நீங்க பெரிய சீமாட்டியா மாறணும்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் உடையவனா நீங்க இருக்க வேண்டும் என்றால், இப்ப நீங்க எதுல பெஸ்டா இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில பெஸ்டா இருக்கணும். விசுவாசத்துல பெஸ்டா நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்க ஆபிரகாமை போல வெள்ளியும் பொண்ணும் உள்ள ஒரு பெரிய சீமானா நீங்க மாறி விடுவீர்கள். புரியுதுங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பெஸ்டா இல்லைன்னா உங்க உலக பிரகாரமான வாழ்க்கையும் பெஸ்டா இருக்காது. இப்ப நம்ம இந்த வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோம்னா விசுவாசத்தின் மூலமா தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினாலதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொள்கிறார்? விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே ஆஸ்வதிக்கப்படுகிறார். ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, அவர் மிருக ஜீவன்கள் உடையவர்களா இருந்தார், சீமானா இருந்தார், வெள்ளியும் பொண்ணும் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தார் என்று நம்ம படிச்சோம் இல்லையா. அந்த ஐஸ்வர்யம் பணம் வந்து 2 வகையா வருங்க இந்த உலகத்துல. ஒண்ணு உடல் உழைப்பினாலே வரும். ஆனா நம்ம பைபிள்ல பாக்குறோம், ஆபிரகாமுக்கு எப்படி வந்துச்சுன்னா உடல் உழைப்பினாலே வரல, விசுவாசத்தினாலே வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொண்ணும் மிருக ஜீவன்களும் அநேக ஆஸ்தி ஐஸ்வர்யம் எப்படி வந்துச்சு? உடல் உழைப்பினாலேயா அல்லது விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்ததா? பாருங்க, பைபிள் சொல்லுது 13வது வசனத்தில், அன்றையும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். விசுவாசம் எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை விசுவாசத்தின் மூலமாக திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் ஆபிரகாமின்
பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு வாழுக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? கோல்டு வரும், பணம் வரும், ஆஸ்தி வரும், ஐஸ்வர்யம் வரும், எல்லாம் வரும். ஆனா நீங்க தேவனை விசுவாசிக்காம, விசுவாச வாழ்க்கையை வாழாம வெறும் பக்தி, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பக்திக்குரிய வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. உடலை வேணா என்ன பண்ணலாம்? வருத்திக்கலாம். தீயில நடக்க சொன்னா நடக்கலாம், சட்டியை தூக்க சொன்னா சட்டியை தூக்கலாம், அளவு குத்த சொன்னா குத்திக்கலாம். உடலை வருத்த சொன்னா வருத்திக்குவாங்க. ஆனால் விசுவாசிக்க சொன்னா யாராலுமே விசுவாசிக்க முடிய மாட்டேங்குது. அவ விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னை போஷிப்பார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசிக்கிறார். ஆபிரகாம் யாரு? விசுவாச தகப்பன். நம்புவதற்கு ஏதுவே இல்லாத போதிலும் அது நம்பிக்கையோட விசுவாசிக்கிறார். ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவே இல்லாத இருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கற்ப செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்தவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுக்காக, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்புவதற்கு ஏதுவே இல்லாத போதும் ஆபிரகாம் என்ன செய்யறார்? நம்பிக்கையோட விசுவாசிக்கிறார். அப்ப நாமளும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசிக்க முடியாதபடி எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ அதெல்லாம் கழட்டி தூக்கி எறிங்க. எத்தனை பேர் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே ஆசைப்படுறீங்களா? ஆனா நம்ம எதை விட்டுறோம்? விசுவாச வாழ்க்கையை விட்டுறோம். மொத்தத்தெல்லாம் பிடிச்சுக்கிறோம். நான் சொல்றேன், நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் சரி, பகல் ஷிஃப்ட் பார்த்தாலும் சரி, டபுள் ஷிஃப்ட் பார்த்தாலும் சரி, ட்ரிபிள் ஷிஃப்ட் பார்த்தாலும் சரி, நீங்கள் வெள்ளியும் பொண்ணும் உள்ள பெரிய சீமானா மாற முடியாது. உங்களுடைய ஆவியின் மேலையும் உங்களுடைய சந்ததியின் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஆவியும் நான் ஊற்றுவேன் என்று தேவன் சொல்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எது ஐஸ்வர்யத்தை தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதம். எது ஐஸ்வர்யத்தை தரும்? கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஆக்டிவேஷன் ஆயிடும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா இருங்க. எல்லாத்துலயுமே நம்ம மன ரம்பியமா வாழணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் ஒரு நாளும் குறைவுபட மாட்டேன் என்பதை முழு நிச்சயமா நம்ப ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்க மேல விழுந்த சத்தியமா இருக்குது. அது உங்க மேல விழுந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்குது. எப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை கைவிடாம நடத்துவாரு. நம்ம குழம்பி போக கூடாது, நம்ம அவிசுவாசமா உட்காந்துட்டு இருக்க கூடாது, நம்ம ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. கடவுள் எப்படி நிச்சயமா நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். நம்மள யாருன்னா ஆபிரகாமின் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒத்தாசை வருதா இல்லையா? ஆனா நமக்கு நிச்சயமா ஒத்தாசை வரும். ஏன்னா நாம ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம யாரு? ஆபிரகாம் சீமானா இருந்தா நீங்களும் யாரு? விசுவாசிங்க. என்ன போய் சீமானு சொல்றாரு? எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. நான் 8000 சம்பளம் வாங்குறேன், 10,000 சம்பளம் வாங்குறேன், நான் சீமான் ஆக முடியுமா? வேதாகம சொல்றது நம்புவதற்கு ஏதுவே இல்லாத போதும் ஆபிரகாம் என்ன செய்யறார்? நம்பிக்கையோட விசுவாசிக்கிறார். ஆமென். நானும் காரு வாங்குவேன்னு விசுவாசிங்க, நிச்சயமா கார் வாங்குவீங்க. எப்படி வாங்குவீங்க? விசுவாசத்துல வாங்குவீங்க. அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நம்புவீங்க. நான் சொல்றத அதை பிராக்டிஸ் பண்ணலன்னு நான் சொல்றதை எப்படி நம்புவீங்க? நம்ப மாட்டீங்க. அப்ப நான் மட்டும் என்ன பண்றேன்? விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ, என்னைக்கு இந்த மண்டைக்குள்ள ஏறுதோ, அப்போதான் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ளாக வருவீங்க. சரியா?
நானும் லேண்டு வாங்குவேன், நானும் வீடு கட்டுவேன், நானும் ஒண்ணுமே இல்லை, காசு இல்லதான். ஆனா என்ன ஆகும்? லேண்டு வாங்குவோம். வீடு கட்ட காசு இல்லதான், ஆனா வீடு கட்டுவோம். காரு வாங்க காசு இல்லதான், ஆனா காரு எப்படி வரும்? விசுவாசத்தினால. ஆபிரகாம் விசுவாசத்தினால வந்துச்சு அப்படின்னா எனக்கு விசுவாசத்தினால வரும். வருமா? வராதா? வரும். அப்போ ஆபிரகாம் ஆஸ்வதிக்கப்பட்டார்னா விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே ஆஸ்வதிக்கப்பட்டார். அப்ப நானும் என்ன செய்யணும்? விசுவாச வாழ்க்கை வாழணும். அப்ப விசுவாச வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? பைபிளை படிக்கலைன்னா விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து வர முடியுமா? நீங்க விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டரை விசுவாசிக்கிறேங்க அப்படின்னா விசுவாசம் வந்துருமா? இல்ல. பைபிளோட நேரத்தை செலவு பண்ணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? அந்த பைபிளை படிக்க வரும். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? 1 மணி நேரம் எத்தனை பேர் பைபிளோட நேரத்தை செலவு பண்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 மத்தங்க 3. மற்ற யாருமே 1 மணி நேரத்துக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால கண்டிப்பா ஃபெய்த் வராது. விசுவாசம் வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டு போயிடுறேன். நான் சொல்றேன், குடிகாரம் பேச்சு கூட விடிஞ்சா போச்சு. நைட்டு வந்து கொஞ்சம் குலப்பிரிகேஷன்ல இருப்பான், போதில் இருப்பான், காலையில தெளிஞ்சிருவான். ஆனா விசுவாசி மாத்திரம் தான் சாயந்தரம் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனா திங்கக்கிழமை ஆனா குழம்பி போயிடுவான். சனிக்கிழமை வரைக்கும் குழம்புன சூழ்நிலையில தான். குழம்புன கூட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி விசுவாசி மாத்திரம் திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் குழம்புன கூட்டமா தான் இருக்கிறான். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுறது? தந்தானை துதிப்போமேன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் கொஞ்சம் தெளிவடைய ஆரம்பிக்கிறான். அதனால இந்த கெடுக்கிற பிசாசு இருக்கிறான் பாத்தீங்களா? பிசாசு யாரு? பிசாசு. அவன் என்ன பண்ணிடுவான்? உங்களுக்குள்ள வந்து கலைகளை விதைக்க ஆரம்பிப்பான். நீங்கள் ஒரு லேண்ட் மாதிரி. நீங்களா யாரு? லேண்ட ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃப்ரீயா விட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, புல்லு பூண்டு மாத்திரம் கிடையாது, பாம்பு பெருச்சாலி எல்லாம் வந்து உள்ள பூந்துரும். அத மாதிரி இந்த லேண்ட் மனங்கிறது அந்த லேண்டு மாதிரி, இருதயங்கிறது ஒரு லேண்டு மாதிரி. அப்படியே விட்டுட்டீங்கன்னா புல்லு பூண்டு மாத்திரம் வராது, எல்லாம் வந்துடும். உள்ள பெருச்சாலி வந்துடும் இல்லையா, பாம்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். பாம்புன்னு எதாவது சொல்றேன்? நான் பாவத்தை சொல்றேன். பாவ எண்ணங்கள் வந்துடும். வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணம் வராது. அசிங்கமான காரியத்தை தான் சொல்லி செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதாகமத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். எவ்வளவு நேரம் வாசிக்கணும்? அட்லீஸ்ட் 1 மணி நேரம் பைபிள் படிங்க. எவ்வளவு நேரம்? பைபிள் படிச்சா பாஸ்டர் எங்களுக்கு என்ன வரும்னு கேக்குறீங்களா? பைபிள் படிச்சா நிச்சயமா பணம் வரும். வரலன்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம்னா, நீங்க எத்தனை பேர் வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பிசினஸ் பண்றீங்க? எத்தனை பேர் என்ஜினியரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறீங்க? யாருமே இல்லை. கரெக்டா நம்ம சர்ச்சுக்கு வர ஆளுங்க எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம்? அன்றாட வேலைக்கு போறவங்களா, கூலி வேலை செய்யறவங்களா? படிச்சிருக்கிறீங்களா? அப்பா அம்மா அடிச்சாங்க, படிடா படிடா படிடான்னு. நான் படிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்க. அதனால என்ன ஆயிடுச்சுங்க? அண்ணே நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்ண்ணே, நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுங்கிற மாதிரி ஆகி போயிருச்சு. சரியா? ஒருத்தரை பார்த்துட்டு வேண்டிதான். நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயில், நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்ங்கிற மாதிரி தான். சரிங்களா? நாம எல்லாம் யாரும் படிக்கல. ஆனா பைபிளை படிங்க. எதை படிக்கணும்? இந்த பைபிளை படிக்கிறதுனால உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு அனாவசியமான என்ன சொல்றது, ஒரு வேறு விதமான எண்ணங்கள், வாழ்க்கையில முன்னேறக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? உண்டாக்குறாரு. அதான் பைபிள் சொல்லுது, உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆசீர்வாதம் முதல்ல எதுக்கு எங்க வரணும்? ஆசீர்வாதமான இருதயம் எது தெரியுமா? முதல்ல எந்த கவலையும் இல்லாம, எந்த வேதனையும் இல்லாம, எந்த பாவ யோசனையும் இல்லாம, அலைப்பாயிற இருதயம் இல்லாம, சரியா, சந்தோஷமா சமாதானமா மன ரம்மியமா ஆண்டு கொடுத்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது தான் ஆசீர்வாதமான மனது, ஆசீர்வாதமான இருதயமாக இருக்கிறது. அந்த மனதுக்குள்ள முதல்ல வாங்க.
மனசு என்ன செய்யக்கூடாது? காயினை போல என்ன செய்யக்கூடாது? அலைய பாயக்கூடாது. நீ அலைந்து திருவாய் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். காயினை பார்த்து நீ அலைந்து திரிவாய் அப்படின்னாரு. இப்ப நம்முடைய மனசு என்ன பண்ணுதுங்க? அலைஞ்சு திரியுது. இங்க இருந்து அமெரிக்கா போகுது, அங்கிருந்து ஆஸ்திரேலியா போகுது. ஜட்டை விட பயங்கர வேகமா போகக்கூடிய ஒரே ஒரு ஸ்பீடான கருவி இருக்குதுன்னா அது நம்முடைய மனது தான். சரிங்களா? ஆகவே வேதாகமத்தை படியுங்கள். ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் வந்ததுக்கு காரணமே தேவனுடைய வசனம் தான், தேவனுடைய வார்த்தை தான். தேவன் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரத்தை நோக்கி பாருப்பா அப்படின்னாரு. அவன் வானத்தின் நட்சத்திரத்தை நோக்கி பார்த்து, இந்த மாதிரி தேவனை ஆஸ்வதிக்க போகிறார், கடலின் மணலை பார்த்து இந்த மாதிரி தேவனை ஆஸ்வதிக்க போகிறார் என்று சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை தன்னுடைய இருதயத்துல வைத்து அதை தொடர்ந்து பேசி கொண்டவனாக இருந்தான், அதை தியானிக்க கூடியவனாக இருந்தான். அப்ப நானும் சொல்றேன், வேத வசனத்தை நீங்கள் படித்து தியானிக்கிறவர்களா இருந்தால், வேதாகமம் சொல்கிறது, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க செழிப்பா இருப்பீங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் நீங்க இருப்பீங்க. வசனத்தை நீங்க படிக்கலன்னு வைங்களேன், நீங்க வறட்சியான வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, குறையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருந்தாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப உங்க சாயலே என்னதான்? செழிப்பா இருப்பதுதான் உங்களுடைய சாயல். குறையா இருப்பது பாவத்தோட சாயல். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், குறையா இருந்தீங்கன்னா, பண பிரச்சனையில இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தீங்கன்னா, பைபிளுக்குள்ள வாங்க. தயவு செஞ்சு பைபிளை படிங்க, வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க. இதை படிக்க 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 உங்களுடைய மனதில் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய மனதில் ஆசீர்வாதம் உண்டானால் உங்களுக்கு வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டாகும். ஆபிரகாமை போல வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழுவீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ நகையை ஆண்டவர் எனக்கு வேணாம், நான் உங்களை என்ன பண்ணிடுவேன் ஆண்டவரே, மறுதளிச்சிருவேன் ஆண்டவரே. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு டெய்லி அன்றாட உணவு மாத்திரம் எனக்கு தாங்க ஆண்டறேன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா மாறின பின்னாடி தேவனை மறந்துட்டாரா? இன்னும் அதிகமா தேவனை நேசிக்கிறாரு. ஏன்னா அவரு ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாரு. உண்மையாலுமே ரட்சிப்புக்குள்ள வந்தீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் தேவனை விட்டு நீங்க விலகி போக மாட்டீங்க. போதுங்களா? நீங்க ரட்சிப்புக்குள்ள வரலன்னா, நிறைய காசு பணம் வந்துருச்சுன்னா தேவனை விட்டு விலகி போயிடுவீங்க. அதனால வேதத்தை படிங்க. வேதத்தை படிச்சு விசுவாச வாழ்க்கை, ஆபிரகாமை போல விசுவாச வாழ்க்கை வாழுங்கள். தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? 30, 60, 100 ஆசீர்வதிப்பார். சரியா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தாவே, ஆபிரகாமை போல நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்களாக இருக்கிறோம். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிறார். ஆபிரகாம் சீமானாய் இருந்தது போல எங்களையும் சீமானாய் நீர் ஆஸ்வதிக்கிறபடினாலே நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய சமய மக்கள் தருத்தரர்களா இருக்க மாட்டார்கள், ஏழையா இருக்க மாட்டார்கள், குறைவா இருக்க மாட்டார்கள். நம்முடைய சபை மக்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன், செழிப்பா இருக்கிறதை பார்க்கிறேன். நீங்க சர்ச்சுக்கு வரும்போதே கார்ல வருகிறதை நான் பார்க்கிறேன். நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வீட்டையும் அநேக பொக்கிஷத்தினாலே நிரப்புகிறார். ஏனெனில் வேதாகமம் சொல்லுகிறது, நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதங்களை வரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் பண்டகசாலை பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆபிரகாமின் குமாரர்களாகவும் குமாரத்திகளுமாய் இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். சீமானா இருந்தார் ஆபிரகாம், பெரிய சீமானா இருந்தார். அது போல ஆபிரகாமின் பிள்ளைகளும் பெரிய சீமானா இருக்கும்படி தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் நம்மளுக்கு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Hulu. Hello, Mr. Daddy.